மெகாமிரான்ஸ் நம்ம வந்து 1 மணிக்கு நடக்கக்கூடிய டியர் கோண கெஸ்ஸிங் தான் இப்போ வந்து நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேதி 15ஆம் தேதி 4வது மாதம் 2025 1 மணிக்கு நடக்கக்கூடிய டியர் கோண கெஸ்ஸிங் தான் இப்போ நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நடைபெறுது. டியர் கோண கெஸ்ஸிங் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எல்லா நம்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க. உங்கள் நம்பர்களுக்கும் நம்ம வீடியோவை எல்லா நம்பர்களும் ஷேர் பண்ணிடுங்க. எல்லாருமே தொடர்ந்து ரெகுலராக வின்னிங் எடுக்கணும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணியும் ஸ்ட்ராங் பண்ணியும் நம்பர்ஸை நம்ம எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம். நம்ம வீடியோவை தொடர்ந்து வாட்ச் பண்ணக்கூடிய நம்பர்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் பண்ணி ஒவ்வொரு நம்பர்ஸையும் கொடுக்குறோங்கிறது. பார்த்திங்கன்னா வெற்றிங்கிறது எல்லா நம்பர்களுக்குமே கிடைக்கும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணியும் ஸ்ட்ராங் பண்ணியும் நம்பர்ஸை நான் கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஒவ்வொரு போர்டு நம்பர்ஸையுமே ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் எடுத்திருக்கோம். பார்த்திங்கன்னா எல்லாருமே வின்னிங்கிறது தொடர்ந்து ரெகுலராக எடுக்கணும்னு சொல்லி ஹார்ட் ஒர்க் பண்ணியும் ஸ்ட்ராங் பண்ணியும் நம்பர்ஸ் எல்லாமே நான் கொடுக்குறேன். ஒவ்வொரு போர்டு நம்பர்ஸையுமே எல்லா நம்பர்களும் பெஸ்ட் நம்பர்ஸாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸை மட்டுமே கொடுக்குறோம். ஏ போர்டில் 1 0 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பி போர்டில் 4 3 எடுத்திருக்கேன். சி போர்டில் 7 5 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1 மணிக்கு நடக்கக்கூடிய டியர் கோண கெஸ்ஸிங் தான் இப்போது நம்ம சேனலில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நீங்களே பார்க்குறீங்க. கம்மியான நம்பர்ஸ் கொண்டு கொடுக்குறோம். ஸ்ட்ராங்கான வின்னிங் தொடர்ந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் ஃபார்முலாவெல்லாம் மேட்ச் பண்ணியும் எப்போதும் போல் நம்ம எடுக்கிற மெத்தேடெல்லாம் கலந்து தான் நம்பர்ஸை நான் கொடுக்குறேன். நம்ம வீடியோ வாட்ச் பண்ணக்கூடிய நம்பர்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸ்ட்ராங்கான கெஸ்ஸிங் மட்டுமே தொடர்ந்து கொடுக்குறோம். கண்டிப்பாக வெற்றிங்கிறது தொடர்ந்து எல்லா நம்பர்களுக்குமே கிடைக்கும்னு சொல்லி தான் நம்பர்ஸை நான் கொடுக்குறேன். எல்லாருமே வின்னிங் எடுக்கணும், எல்லாருக்குமே ஸ்ட்ராங்கான வெற்றி தொடர்ந்து கிடைக்கும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்பர்ஸ் எல்லாமே கொடுக்குறோம். இப்போது நம்ம பிசி மட்டும் வந்துச்சுன்னா எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸ்ட்ராங்கான நம்பர்ஸை மட்டுமே கொடுக்குறோம். பார்த்திங்கன்னா பிசியில் மட்டுமே வந்துச்சுன்னா 42 35 70ன்னு வர்றதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு இருக்குங்க. கண்டிப்பாக சொல்லுறேன், எல்லா நம்பர்களுமே வின்னிங் எடுக்கணும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணியும் ஸ்ட்ராங் பண்ணியும் நம்ம கெஸ்ஸிங் ஃபுல்லாகவே கொடுக்குறோம். 100% உங்களுக்கான வின்னிங் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் எடுத்திருக்கேன். பிசியில் மட்டுமே பிசி மட்டுமே வைக்கணும் அப்படின்னு விருப்பப்படுற நம்பர்கள் 35 70 42 எடுத்துக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா நம்பர்களும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். இன்றைக்கி டபுள்ஸ் வந்துச்சுன்னா 101 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 170ன்னு ஒரு நம்பர் எடுத்திருக்கேன், வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 935 ஒரு நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 935 வந்துச்சுன்னா 42 வந்துச்சுன்னா 542ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி கணக்கில் கிடச்சிருக்கு. அதிகமான நம்பர் எடுக்கலை, நீங்களே பார்க்குறீங்க. கம்மியான நம்பர் தான் கொடுக்குறோம். ஸ்ட்ராங்கான வின்னிங் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்பர்ஸ் எல்லாமே எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா 101 வைக்கலாம், 170 வைக்கலாம், 935ன்னு வைக்கலாம், 542ன்னு ப்ளே பண்ணிக்கலாம். வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே நமக்கு இருக்குது. எல்லாருமே தொடர்ந்து வின்னிங் எடுக்கணும். தொடர்ந்து உங்களுக்கான வின்னிங் ரெகுலராகவே கிடைக்கும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணியும் ஸ்ட்ராங் பண்ணியும் ஒவ்வொரு நம்பர்ஸையும் கொடுக்குறேன். இன்றைக்கி 3 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு நம்பர்ஸ் பார்த்தோம். நீங்களே பார்த்தீங்க கம்மியான நம்பர்ஸாக எத்தனை நம்பர்ஸ் கொடுத்துருக்கோங்கிறத. 4 நம்பர் தான் எடுத்திருக்கோம். இன்றைக்கி ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன நம்பர் கிடைக்குதுன்னா 5 1 வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக நமக்கு கிடச்சிருக்குங்க. இன்றைக்கி ப்ளே பண்ணக்கூடிய ஆல் போர்டு நம்பர்கள் 5ஐயும் 1ஐயும் கண்டிப்பாக வைக்கலாம். 1,00,000% நான் இன்றைக்கி ஸ்ட்ராங்காக கொடுக்குறேன். எல்லா நம்பர்களுக்குமே வெற்றிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் 1,00,000% ஸ்ட்ராங்கான நம்பராக சிங்கிள் நம்பராகவும் பெஸ்ட்டு நம்பராகவும் பார்க்கையில் 5 இன்றைக்கி கண்டிப்பாக வருது. சப்போர்ட்டுக்கு 1 எடுத்திருக்கோம். இந்த 2 நம்பருமே வந்துச்சுன்னா டபுள்ஸில் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. டபுள் 5 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, டபுள் 1 வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நமக்கு முன்னாடி நாள் இரவு 8 மணிக்கு வந்த ரிசல்ட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 0 0 2ன்னு வந்துருந்துச்சு.
இந்த மெத்தேடு படி ரிசல்ட் வந்துச்சுன்னா நமக்கு 5 டபுள்ஸாவோ 1 டபுள்ஸாவோ வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. 5 1ங்கிறது ஆல் போர்டெல்லாம் நமக்கு ஸ்ட்ராங்காக தான் நமக்கு கிடச்சிருக்கு. எல்லாருமே தொடர்ந்து ரெகுலராக வின்னிங் எடுக்கணும், தொடர்ந்து உங்களுக்கான வின்னிங்கை எடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து நம்பர்ஸ் எல்லாமே நம்ம கொடுக்குறோம். இப்போது பெண்டிங் நம்பர்ஸையும் நம்ம மேட்ச் பண்ணி வந்து நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா வாங்க, ஆல் போர்டு நம்பர்ஸ் பார்த்தோம், 3 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கும் நம்பர்ஸ் பார்த்தோம், போர்டு நம்பர்ஸும் பார்த்தோம். இப்போ வந்து ஆல் போர்டு ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸு, பாட்ஸ் நம்பர்ஸு 4 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கும் எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா பெண்டிங் நம்பர்ஸை மேட்ச் பண்ணியும் நீங்களே பாருங்கள், ஏ போர்டில் என்ன நம்பர் அதிக பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து 5 வந்து 14 நாள் பெண்டிங்கில் இருக்குது, 9 வந்து 10 நாள் பெண்டிங்கில் இருக்குது, 0 வந்து 18 நாள் ஏ போர்டில் நமக்கு பெண்டிங்கில் இருக்குது. இதுதான் ஏ போர்டில் அதிக பெண்டிங் உள்ள நம்பராக நமக்கு இருக்குது. பி போர்டில் பார்த்திங்கன்னா 2 வந்து 16 நாள் பெண்டிங்கில் இருக்குது, 3 வந்து 35 நாள் பெண்டிங்கில் இருக்குது, 5 வந்து 10 நாள் பெண்டிங்கில் இருக்குது, 6 வந்து 12 நாள் பெண்டிங்கில் இருக்குது பி போர்டில். சி போர்டில் வந்து 2 வந்து 17 நாள் பெண்டிங்கில் இருக்குது, 5 வந்து 42 நாள் பெண்டிங்கில் இருக்குது, 6 வந்து 10 நாள் பெண்டிங்கில் இருக்குது, 0 வந்து நமக்கு 18 நாள் பெண்டிங்கில் இருக்குது. நீங்களே பார்க்குறீங்க பெண்டிங் நம்பர்ஸாக உள்ள நம்பர்ஸை. இந்த பெண்டிங் நம்பர்ஸு நம்ம எப்போதும் போல் எடுக்கிற கெஸ்ஸிங்கெல்லாம் மேட்ச் பண்ணி பார்க்கையில் நமக்கு டபுள்ஸ் படி வந்துச்சுன்னா 535 ஒரு நம்பர் தெரியுதுங்க. நம்ம 101 கொடுத்துருக்கோம், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதாவது டபுள்ஸில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி தான் நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நமக்கு கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு 0 வர்றதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து 011 எல்லா நம்பர்களையும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி 011 ஒரு நம்பர் எடுத்திருக்கேன். அதே மாதிரி 511 கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. டபுள்ஸ் படி வந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி தான் நம்பர்ஸை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம். எல்லாருக்குமே வந்து ஸ்ட்ராங்கான வின்னிங் கிடைக்கும்னு சொல்லி தான் ஆடு ஒர்க் பண்ணியும் ஸ்ட்ராங் பண்ணியும் நம்பர்ஸ் எல்லாமே கொடுக்குறேன். கம்மியான நம்பர்ஸ் தான் கொடுக்குறோம். பெண்டிங் நம்பர்ஸை மேட்ச் பண்ணி ஒரு 3 நம்பர் எடுத்திருக்கோம். நீங்களே பார்த்தீங்க, ஸ்ட்ராங்கான வெற்றிங்கிறது எல்லா நம்பர்களுக்குமே கிடைக்கும்னு சொல்லி தான் ஆடு ஒர்க் பண்ணி நம்பர்ஸ் எல்லாமே நான் கொடுக்குறேன். 510 ஒரு நம்பர் பாட்ஸில் வந்து எல்லா நம்பர்களும் எடுத்துக்கலாம். 510 ஒரு பாட்ஸ் எடுத்துக்கலாம், 170ன்னு சொல்லி ஒரு பாட்ஸ் எடுத்துக்கலாம். இது சைட்டாகவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 170 510 பாட்ஸில் வைக்கிற நம்பர்களுக்கு நல்ல நம்பர் தான். பார்த்தீங்கன்னா 510 170 பாட்ஸ். இன்றைக்கி வந்து ஏபிபிசிஎஸ்சி ஆல் போர்டு நம்பர்ஸை பார்க்கையில் வந்து ஸ்ட்ராங்கான நம்பர்ஸை மட்டுமே கொடுக்குறேன். உங்களுடைய கணக்குலையும் உங்களுடைய கெஸ்ஸிங்லேயும் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா மட்டுமே எல்லா நம்பர்களும் எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து நம்பர்ஸை கொடுக்குறோம். 70 51 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை விட்டால் உங்களுக்கு 50ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம 42 எடுத்திருக்கோம், உங்களுக்கே தெரியும். 42ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 11 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. டபுள்ஸ் வந்துச்சுன்னா 5 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதிகமான நம்பர் கொடுக்கல, நீங்களே பார்க்குறீங்க. கம்மியான நம்பர்ஸ் மட்டும்தான் கொடுக்குறீங்க. உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா ப்ளே பண்ணுங்கள், இல்லாட்டி வேண்டாம், ஒரு கெஸ்ஸிங்காக எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லி தான் எடுத்திருக்கேன். கம்மியான நம்பர்ஸாக நம்ம வந்து 6 நம்பர்ஸ் எடுத்திருக்கோம். 11 55 42 50 51 70 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏபிபிசிஎஸ்சி ஆல் போர்டு நம்பர்ஸில் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்ம கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி கம்மியான நம்பர்ஸாக சில நம்பர்ஸ் நான் கொடுக்குறேன். உங்கள் கணக்குலையும் உங்கள் கெஸ்ஸிங்லேயும் வருதுன்னு நினச்சிங்கன்னா மட்டுமே 4 நம்பர் விளையாடுற நம்பர்கள் இந்த நம்பர்ஸை பயன்படுத்திக்காங்க அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். 09 11 91 70ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லா நம்பர்களும் நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். இதை விட்டால் உங்களுக்கு 10 42 ஒரு நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 10 42ங்கிற நம்பர் கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துக்காங்க. 10 42ன்னு ஒரு நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 35 வந்துச்சுன்னா நமக்கு 0935ன்னு கூட ஒரு நம்பர் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு 4 நம்பர் தான் எடுத்திருக்கோம். 1 மணிக்கான டியருக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம வந்து இப்போ பார்த்தோம். நீங்களே பார்க்குறீங்க. நல்ல நம்பர்ஸாகவும் பெஸ்ட்டு நம்பர்ஸாகவும் தான் ஒவ்வொரு நம்பர்ஸையும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கேன். 09 11 10 42 09 35
91 70ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குங்க. நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நம்பர்களுமே நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி விட்ருங்க. உங்கள் நம்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா எல்லா நம்பர்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபைனல் கெஸ்ஸிங்காக ரெகுலராக வந்து கேஎல் டிஆர் ரெண்டுக்குமே நம்ம வந்து கொடுக்குறோம். நான் என்ன நம்பர் ப்ளே பண்ணுறேன்னா அதை மட்டுமே ரெகுலர் கெஸ்ஸிங்காக நான் வந்து தொடர்ந்து கொடுக்குறேன். 93 600 46 847 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன். ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இன்றைக்கி 1 மணிக்கு நடக்கக்கூடிய ட்ராவுக்கு வந்து 100% ஸ்ட்ராங்கான கெஸ்ஸிங் தான் இப்போ வந்து நம்ம சேனலில் பார்த்தோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பாக வெற்றிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் எடுத்திருக்கேன். நம்ம வீடியோவை இது வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.